மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். நாம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது ஏசப்பா நமக்கு சிலுவையில் சிந்தி அவர் கொடுத்த ரத்தத்தின் வல்லமையில அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, கர்த்தர் நம்ம மேல வைத்த அழைப்பு, உங்கள் மேல எந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, எந்த ஊழியத்தை உங்களை பயன்படுத்த தேவன் சுத்தமா இருக்கிறாரோ, எதுல தம்முடைய கிஃப்ட் உங்களை கொண்டு ஆண்டவர் ஆபரேட் பண்றாரோ அது உங்களுக்கு நல்லா தெரிகிறது. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், தேவன் உங்களை நடத்துகிறார். அப்ப தேவனுக்கு முன்பாக ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக ஊழியம் செய்யுங்க. உங்களை அடக்கி ஆள நினைக்கிற அதிகாரங்கள் மத்தியில பயந்து நடுங்கி போய் தயவு செய்து உங்கள் அழைப்பை தியாகம் செய்துவிட்டு மனுஷருடைய முகத்தை பார்த்து மனுஷருக்கு ஊழியம் செய்யாதீங்க. வேத வசனத்தின்படி கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்க.